கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் போதித்து சரியானபடி அவர் நடத்துகிறார். ஏனென்றால் அவர் பெற்ற அபிஷேகம் நம்மை சகலத்தையும் போதித்து சரியான வழியில் நடத்துகிறது. அது பொய்யல்ல, அது சத்தியமாயிருக்கிறது. எனவே நாம் அவருடைய அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிலைத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் தைரியம் கொண்டு காணப்படுவோம். எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் மீது விசுவாசம் கொண்டு அந்த அபிஷேகத்தை நாம் துக்கப்படுத்தாதபடி அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது எந்த வெட்கமும் அவமானமும் நம்மை சேராதபடி பரிசுத்த ஆவியானவர் சரியானபடி நம்மை நடத்துவார். எந்த நேரத்தில் எந்த பதில் சொல்ல வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சகலத்தை குறித்து நமக்கு தெரிவிப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஏற்ற வேளையில் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி நம்மை மகிழ பண்ணுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.